சாமி தானே கும்பிட்டேன். ஆமாங்கண்ணா. ஐயா ஏய், இன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரியாது? பெசால கிளம்பிங்க. தெரியுதுல, போய் மஞ்சள் துண்டு எடுத்து வா. ஏன்டா அண்ணா நல்லா இரு. அவன் எந்திரிச்சிட்டானா? வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். டேய், நேத்து வரையும் அது எங்க இருந்துச்சு தெரியும்ல? அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது. இப்போ நவாப்பு செல்றந்தா போடா. அந்த பக்கம் போனால் போட ஒரு பொருள் தெரியுது. பொண்டாட்டியாவது வாங்கி கூட. உன் பொண்டாட்டி உன் தம்பி கூட தான்டா ஓடி போவா. என்ன ஸ்கூல் பொண்ணு பார்த்து டீ குடிச்சுனுக்குறான்? பொண்டாட்டி கிடைக்கும், காசு கொடுத்தா கிடைக்கும். புதுசா சொல்றாரு. அலெக்சாண்டர், பொண்டாட்டி வாங்கி தர முடியுமா? முடியாது முடியாது. 4 பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா நீலாம் டீ குடிக்க கூடாது, காவா தண்ணி தான் குடிக்கணும். திரும்ப சொன்னா போர் வச்சிருண்டா. ஏக்கா பொண்டாட்டி கிடைக்கும். டேய் கொல்லிக்கட்டை எடுத்து வாயில சொருவிரு போடா. அந்த கொல்லிக்கட்டை உன் புருஷ வாயில சொருவு, அவன் வாய் தான் கரெக்டா இருக்கும். என்ன வாய் மட்டும் மசூதி கட்டு மாதிரி இருக்குது? போண்டாவும் டீ தானே, நான் வாங்கி தரேன். நான் கெஞ்சி கேட்டாலே எவனும் வாங்கி தர மாட்டான். நீ வாண்டடா வாங்கி தரேன்ற சொல்ற, என்ன பண்ணும்? போலோ என்னடா கிளாஸ் பேக் நினச்சி பார்த்தீங்களா? காண்டா இருக்குமே. ஐயோ அண்ணா, ஆப்பிள் ஜூஸுங்கண்ணா, ஆட்டுக்கு நல்லது. அது எத்துமே எங்க அப்பா கிட்ட கொடு, அவனுக்கு தான் ஆட்டு கிடையாது. இது என்னது? கிரேப் ஜூஸ்ங்கண்ணா. தோல் உரிச்சு போட்டியா? உரிச்சாச்சு. ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் தானே? ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் கிடைக்கலண்ணா. பொள்ளாச்சியில் தரனா எப்படா கிடைக்கும்? ஆஸ்திரேலியாவில் தான் போய் வாங்கினத. நீ என்ன பண்ணு, ஆட்டோ எடுத்துன்னு ஆட்சி போய் கற்றுன்னு ஆஸ்திரேலியாவில் போய் வாங்கினா போ. டிராவலே 300 நாள் ஆகுமேண்ணா. போடா, போய் தங்கி இருந்து வாங்கின்னு வாடா. கொப்ப முடித்துட்டா போது. மை டாடி மணிடா போ. தம்பி, என்னடா அண்ணன் கூப்பிடுறாங்க. ஒன்னும் கூப்பிட்டா போடா, ஏன்டியா சொல்ற? இல்லைங்க தம்பி, உங்க அப்பா கூப்பிடுறாருங்க. ஓ மை டாட். ஆமாங்க. கம் ஆன். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு இப்ப மிருகதோஷம் நடக்குது. அந்த மிருகதோஷம் உங்களை விட்டு விலகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம ரெண்டு சேர்ந்த ஒரு பிறவியை தத்தெடுத்து வளர்த்து 21 நாளைக்கு தினமும் காலையில 7:30 மணிக்கு அது முகத்துல தினமும் விழிச்சு மகனே மகனே மகனேன்னு 3 தடவையும், அந்த குழந்தை அப்பா அப்பா அப்பான்னு 3 தடவையும் தினத்தோறும் சொல்லி பழகுறீங்கன்னா உங்களை பிடிச்ச இந்த மிருகதோஷம் விலகிடும். டாடி டாடி டாடி. எப்பா என் மகனே, என் மகனே என்ற மவனே. மசாஜுக்கு ஹாப்பி எண்டிங்க்கு. அவன் பிச்சைக்கார புத்தி போகுதான் பாத்தியா? தானை தலைவர் தன்மான சீக்கம், எங்கள் தலைவர் மந்திர வாசகனும் பொள்ளாச்சி புயல். இங்க என்னையத்தானே? அப்புறம் வேலைக்காரிய பார்த்துட்டு வாழ்க்கை வாழ்க்கைன்னு கத்திட்டு இருக்கிற. வாங்க வாங்க மீடியா சாமிகளா, வாங்க வாங்க. இன்னைக்கு என்ன தீனி வேணுமோ கேளுங்க. ஒரு அரசியல்வாதியான நீங்க ஏன் கட்சி துண்டை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல துண்டு போடுறீங்க? ஆனா இதுக்கு காரணம் உங்க ஜாதக நம்பிக்கை தான் சொல்றாங்களே சார், அது உண்மையா? அரே, சாமின்னு பார்த்தா சாமி, சயின்ஸ்னு பார்த்தா சயின்ஸ். துண்டுல என்ன சார் சயின்ஸ்? என்னைய வச்சு ஏதாவது மீம்ஸ் கிடைக்குமான்னு பாக்குற, அதானே சொல்றேன். இந்தியாவுல முக்கியமா தமிழ்நாட்டில் தான் குடல் கேன்சர் ரொம்ப 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 கம்மி. என்ன தெரியுமா? நாம மட்டும்தான் குழம்பு வச்சாலும் காய்கறி சமைச்சாலும் அதெல்லாம் மஞ்சளை சேர்த்துக்கிறோம். இப்ப புரிஞ்சுதா இந்த மஞ்சளோட மகிமை? என்ன கன்ஃபியூஸ்? இதுக்குதான் என் துறைய சார்ந்த கேள்வியா கேட்கணுங்கிறது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க கண்ணுங்களா. துறை சார்ந்த கேள்வி சார். இப்போ ஆல்டர் ஆக போற மந்திரி சபையில உங்க போஸ்ட தக்க வச்சுக்க நீங்க 50 கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? அண்ணாங்க வாய் ரொம்ப திறந்துருக்கு. ஒன்றரை வாய மூடு. ஆர் சொன்னது? வாங்கினவரா அல்ல வாங்கி கொடுத்தவரா? இந்த ஊழல்ல இவ்வளவு கோடி, அந்த ஊழல்ல அவ்வளவு கோடின்னு இப்ப கோடிங்கெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமாயிடுச்சு. யாரோ சிலர் பண்ற தப்புனால அரசியல நேர்மையான வழியில நடத்துற உங்ககிட்ட கூட இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம். பாரு, குழந்தை எங்க தள்ளி விட்டுருக்கானுங்க. பட்
நீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆயிருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதா? எஸ் சார். ஐயோ, மக்களின் வளர்ச்சிக்காக நீங்க இதே துறையில இருக்க எங்க உண்மை டிவியின் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். மக்களின் விருப்பம் அதுதான்னா, இந்த மந்திர வாசகத்தின் விருப்பமும் அதுதான். வரட்டுங்களா? பொள்ளாச்சி புயல்! ஏன் பாப்பா உன் பேரை சொல்லவே இல்லையே? வாயிலேயே சொல்லிரு. துர்கா சார். நைஸ் நேம். ஐ வில் கீப் இட். அது கீப் இட் அப் சார். எனக்கு தெரியுது, உனக்கு தான் புரியல. ஏய் இங்க வா. என்றா 5 டிக்கெட்டு. கவுண்டர் அந்த பக்கம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வா. வா வா. 5 டிக்கெட்டு 10 பாப்கார்ன் உடனே எடுத்துட்டு வா. என்றா சொன்ன? மரியாதைலாம் பேசுறேன். அண்ணனு கூட்டு வரேன். அண்ணா அடிச்சிட்டாங்கண்ணா. அஸ்தானுங்களா? எதுக்கு? பின்ன காசு கொடுக்காம பாப்கார்ன் டிக்கெட்டு கேட்டா அடிக்காம. என் பேரை சொன்னியா? உன் பேரை சொன்னதான் அவன் பெரிய புல்டான்னு கேட்டு 4 பேர் சேர்த்து தப்பிட்டானே. புல்டாவா? டேய் சித்தப்பா, புல்டானா என்னடா? நீ பெரிய புடிங்கன்னு கேக்குறேன். இது நீ தானே சொல்ற? நான் அவனுங்கள புடுங்கறேனா? டேய் முழு சட்டை வா, உன்னால தான் தியேட்டர்ல பிரச்சனையே. வா இருமா போய் வந்துடுறேன். இவன் தான் தலைவனடா. சொல்லுங்கண்ணா. என் பேரை சொல்லி நீ டிக்கெட் காசு கேப்பியா? டேய் ஆறா நீங்க. டேய் சொல்ற. ஓவி ஆர்மிக்கு ஜெனரல், கர்னல், கேப்டன், வைஸ் கேப்டன், மேஜர், மைனர் எல்லாமே எங்க அண்ணன். டேய் அவனுக்கு புரியல, சும்மாறா அறிவு கட்டவனே. நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா காசு கொடுக்க மாட்டேன்டா. அட்லீஸ்ட் தியேட்டர் டிக்கெட்டுக்காக என்கிட்ட காசு கேட்டுக்கிறேன். நீ என்ன தியேட்டருக்கு சீல் வைக்கணுமா? இங்க பார், நான் சிரிச்சுனே இருக்கும்போது உள்ள போ, பால்கனியில சீட்டை பிடி, பாப்கார்னை வாங்கி வை, போடா. அப்புறம் சாரே, யாரா அவன் வெட்டி விட்டு தைல மரம் மாதிரி இருக்கிறான்? பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம வரலாம், ஆனா இது என் தியேட்டர். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் படம் பார்க்க முடியும். மந்திரி புள்ள யாரு இல்ல எந்த புள்ள உள்ள இருக்குது ஓவியா. அத பிக் பாஸ் ஸ்கூல் அமிச்சதே நான் தான், தெரியுமாடா? ஆரோ வாட்டரு. அது ஏன் பாதியில வெளியே வரச்சு தெரியுமா? ஏன்? உள்ள ஒருத்தன் கரண்ட் கம் மாதிரி ஒருத்தன் அவளுக்கு கனெக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தான். அதனாலதான் அவளை தொக்கா வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். அது எதுக்கு தெரியுமா? ஏன்னா ஓவியான லவ் பண்ணு. டவுட்டா இருந்தா காம்பினேஷன் பாரு. இதுதான் எங்க நிச்சயதார்த்த பேனர். கரெக்ட்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டி நீ என்னைக்காவது கரெக்ட்டா வீட்டுக்கு போய்க்கிறியா? அவங்க கூட போயிட்டு 12 மணிக்கு தானே போய்க்கிறா. போ போடா, அவள் தொடுத்துறா. டேய் நம்ம பார்க்காத படத்தை எவனுமே பார்க்க கூடாது. எல்லாரும் வெளிய நிக்க வைடா. ஏய் ஏய் என்னடா மாப்ள, அவன் தேவையில்லாம ஹோசன்ல தலைவன். ஆமா தர்பார் சீன். அத அப்படியே எடிட் பண்ணி போட்டு உள்ளவா. மாமா உள்ள வெயிட்டிங். டேய் வேற முடிச்சிட்டு வந்து படையப்பா லட்சுமி சொல்றாங்க, ரஜினி ரெடி ஆயிட்டு. ஏண்டா உரமுட்ட 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வக்கு இல்ல. பிக் பாஸ்ல அந்த கரண்ட் கம்பம் யாருன்னு தெரியுமாடா? யாருப்பா? இந்த ஜிர்பா தலையனோட பெரிய தொல்லையா இருக்குதே. கிட்டக்க பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்குதே. டேய் ஒரு மந்திரி பையனை கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டல நீ. உன் தியேட்டர்ல ஒரு நல்ல படம், ஏன் பிட்டு படம் கூட ஓடாத அளவுக்கு நிறுத்தி உன் தியேட்டரை நான் மூடல. நான் மந்திரிக்கு பொறகலடா. பொறகல தானே பண்றது. சோடா சாப்பிடுறியாடா? வேணாம் போடா. அடிக்கு அடிச்சு சோடா கொடுக்குறான். என் டாடி வந்துட்டான்டா. உன் தியேட்டரை அக்குனூராக்கி உன் ஸ்கிரீனை கிழிச்சு உன் தியேட்டரை கொளுத்துல எங்க அப்பா ஒருத்தனுக்கு பொறுக்கலடா. என்னடா அடிக்கிற? உன் தியேட்டர் க்ளோஸ் பண்றடா. போடமா பண்றா. என்னடா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்த மாதிரியே வர்ற? நீ டெய்லியும் பாப்பிய பியூட்டிஃபுல் ஃபேஸ். அத அடி அடி நச்சு டெத் மேல போற ரோஸ் மாதிரி ஆக்டானுங்க டாடி. என்னதான்டா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல டாடி. நான் உங்க பேரை சொன்னேன்னா அதுக்கு அவன் சொல்றான் உங்க அப்பா பெரிய பாதாம் பருப்பா, அவனை உரிச்சு பாயசத்துல போட்டா கரையவனான்னு கேக்குறான் டாடி. நான் சும்மா இருப்பேனா? எங்க அப்பா வந்தாருன்னா அடிச்சு தியேட்டர்லாம் நொறுக்கி ஸ்கிரீனை கிழிச்சு தியேட்டர்லாம் கொளுத்தி விட்டுருவாரு. அப்புறம் நீயே படம் பண்ண முடியாது சொன்னேன் டாடி. கரெக்டா தானே டாடி சொன்ன? கொளுத்திடுவேன். ஆமாண்டா டாடி. டாடி அந்த இடிய மீனை நல்லா சுடு தண்ணியில போட்டு முக்குங்க. தம்பி அந்த பரதேசி சாரி என்ற புள்ள ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் வேணா உங்ககிட்ட. ஐயோ நீங்க எதுக்கு சார்? உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க தியேட்டருக்கு ஏதாவது நஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் வேணா கொடுத்துறேனுங்க. நஷ்டம் ஆற அளவுக்குலாம் நான் விடல சார். சரி ஐயா கேக்குறேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. நல்லா கேளுங்க. நெசமாலுமே அவர் உங்க பையன் தானுங்களா? வரணுங்க. வாங்க சார். ஒருவேளை உங்க அம்மா சடையா இருக்குமோ? சும்மா இருமாமா. தம்பி தம்பி டேய் நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குங்களா? வேணா நீ ஆட்டி விடு. இல்ல
டைம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியில போகணும். என்ன வேலைக்குது தெரியல தம்பி. அதானே செய்யற வேலை தெரிஞ்சதாண்டா உங்களுக்கு. ஜீப் எடுத்துக்கு 4 தெரு சுத்த வேண்டியது, டீசல் காலையான வீட்டுக்கு வந்துட வேண்டியது. இதுக்கு சிபார் போடா எந்த அதுக்கு இல்ல தம்பி, நீங்க பாசமா அண்ணனை டேடி டேடின்னு சொன்னா தானே அண்ணனால சந்தோஷமா வெளில போக முடியும். இந்த பார், இனி அந்த ஆள் எனக்கு அப்பனும் கிடையாது, அந்த ஆள் பிள்ளையும் கிடையாது. அந்த ஆள் மேல நான் பச்சை வரையில இருக்கேன். தம்பி நீங்க இப்போ கோவப்படுற அளவுக்கு என்னங்க தம்பி நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? நேத்து ஒருத்த இந்த ஆள் கண்ணு முன்னாடி தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற மாதிரி கிழிக்கிறான். இந்த ஆள் எரும மாடு மாதிரி நின்று பார்த்துனுக்குறான். அவன் அடிக்கிறான், சரி இந்த ஆளு கூட சேர்ந்து அடிக்கிறான். என் மூக்குல சால்னா ஊத்துது. சால்வைக்கு மாலைக்கு ஆசைப்பட்டு இந்த ஆள் போய் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறாரு. இந்த ஆள் நான் ஒரு அப்பனா, 2 பேரும் என் வீட்டு விட்டு வெளியே போகிறான். 10 நாள் தானே ப்ளீஸ்ண்ணா. நானும் கேட்க தான் இருந்தேன். வந்ததுல டிவி டேட்டுக்கார மாதிரி 5 10ன்றீங்களே, 10 நாளுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறீங்க? நடக்கும் போது நீங்க பேச மாட்டீங்க தம்பி. பேச மாட்டேனா? ஏன்டா என்ன ஈசா யோகால சேர்த்து விட போறீங்களா? ஐடியா இருக்கா டாடி? மவனே, நீ அடி வாங்குறதுல இந்த டாடிக்கு கோவம் வராம இருக்குமா? நீயே சொல்லு. எங்க வந்தது? எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த தியேட்டரை செங்கல் செங்கலா பிரிச்சு மேஞ்சிருப்பனாக்கு. இங்க பார், உன்னை நான் செங்கல மேய் சொல்ல, அடிச்சுனதான் மேய் சொன்னேன். மேஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம அரசியல் தொழில்ல ஒருத்தனை போவிட்டு பின்னாடி முதுகுல குத்துறதானே கண்ணு பழக்கம். ஆமா இல்ல, நீங்க அந்த குரூப் ஆச்சே. அட எல்லாம் ஒரே குரூப் தான், ஆனா கலர் தான் வேற வேற. யாருக்கு கீழே? அப்ப அவனை கண்டிப்பா குத்துவேன். ஒப்புறானே, உண்மையான சத்தியமா அவனை நான் குத்துறேன். அதானே நீங்க கம்பராமாயணத்தை கருடு புராணம் சொன்னவங்க தானே டாடி? மவனே மவனே, என்ன டாடி சனிசா? அது மூக்குக்குள்ள 2 கருப்பு கம்பி போயிருச்சா, அதான் மறுக்கா ஒரு தாட்டி. டாடி மவனே, டாடி மவனே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? ஓ தல்லியா? எஸ் வாட் யூ வாண்ட்? சார் அவர் பார்க்கணும். செத்துட்டார், நான் தான் சார். பாத்துங்க. மினிஸ்டர் சார் பார்க்கணும். மினிஸ்டர்? சார் டேய் கிரைண்டர் மண்டை, ஸ்வீட் த பிகன் த லவ் இன் ஸ்வீட் தன் த ஸ்வீட். எங்க அப்பன் தொட்டானா வைக்கிறேன் உனக்கு ரிவீட். இங்கே உட்கார்றேன். சார் ஹலோ சார். வெல்கம் வெல்கம். யூ ஆர் a very good time keeper. கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கிற. டைமிங் வரலனா முட்டி போட சொல்லுவேனா? அத நாங்க நீ பாத்துக்கிறோம். பாக்காதா? நம்ம தனியா போய் பேசுவோம். இந்த ஆளு கூட தனியா வா. ஏய் சொல்றல இந்த கையடியா. டேய் வாடா இங்க. தத்தி மாடு. வா முட்டி போடுறா. சொல்லுங்க தம்பி. ஏன் இப்ப மட்டும் ஒண்ணனுக்கு டைம் ஆகலையா? அது வந்துங்க தம்பி, இப்பதான் மீட்டிங்காக உள்ள போயிருக்காரு. போடா மாமா. போய் அந்த பொண்ணோட கற்பை காப்பாத்துறா, இல்லனா மீட்டில போட்டுருவா. போடா. ஆலி வாங்குற மாதிரி உட்காந்து. அவருக்கு முன்ன நான் எண்ணிட்டு இருக்கேன்டா நாளை. வயசானாலும் சின்ன பொண்ணுங்களை தூக்குறது, வீடியோ எடுக்கிறது, அப்புறம் அரசியல்வாதின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது. ஏய், அங்க என்றா வேடிச்சாத்தா? உள்ளாட்சியின் பிரதமரே, எங்கள் தலைவா. தம்பி என்னங்க தம்பி இதெல்லாம்? இவ்வளவு வருஷமா அந்த ஆளு கொடுக்குறேன், உனக்கு இந்த ஐடியா வரல? அரசியல் ஜம்ப் பண்ணிட்டேன். அப்பா இருக்கும்போது ஏன் தம்பி இந்த திடீர் முடிவு? இவ்வளவு நாளா அந்த ஆளு ஏன் இருக்காரு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். இந்த ஆள் அரசியல் இருந்து வேஸ்டியா? அந்த ஆளு நம்பி 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் நானே அரசியலுக்கு ஸ்ட்ரைட்டா குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஒண்ணுதான் என்னால தாங்க முடியல. தாங்க முடியலன்னா தென்னை மரத்துல தூக்கு போட்டு தொங்குடா ஈகல் மூக்கா. வாடா சிங்கிள் சைடுல வாடா. ஏதாவது ஜாஸ்தி பேசணும்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை கொண்டு போய் உங்க கூட டப் மாஸ் ஆட விட்டுருவேன். இன்னும் 8 நாள் தான்டா இருக்குது. என்னங்கண்ணா நீங்களே இப்படி மாறிட்டீங்க? போடுறா பாட்ட. அரசியாட்டம் ஆடி போட்டோம். ஆனைய போற தீபம் அப்படிதான் பிரகாசமா எரியும். வா போடா போடா புரோக்கர் மாமா போடா. தூக்கு தூரன்னா அடாவடி, தூக்கு தூரன்னா அலப்பாற. என்ன பெட்டிக்கோட்டோட வருது? சுடிதார் போட மறந்துச்சா? சார் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான அதெல்லாம் விஷயம் என்கிட்ட சொல்லு. இதே கட்டப்புல உள்ள போனா எங்க அப்பா வீடியோ எடுத்துருவான். என் கூட வா, என் கட்சியில சேர்ந்துரு. உன்னை மகளிர் அணி தலைவியாக்கி டெல்லி கூட்டு போற. வா. கையறா. முடியாது. கையறா இல்லனா கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். நாங்க வாங்க அது கட்ட வார்த்தையா? எட்ரா கைய. லோபான். லோபானா? லோபானா என்னடா? தெரியலீங்கண்ணா. உங்களையே திட்டிருக்கானா, அது கண்டிப்பா பெரிய கெட்ட வார்த்தையா தான் இருக்குங்கண்ணா. அடங்காத குதிரையை அடக்கிறவன் தான்டா நானு. அதுல இது கடல் குதிரை. எப்படி நீந்தி போய் நான் அவளை அடக்கிற மட்டும் பார். அண்ணா மூழ்கிற போறீங்கண்ணா. நீ மூடு.
30 மொழியில இதுவரை நான் கேள்விப்படாத வார்த்தையா இருக்குது லபான் என்ன வேணா தாயகத்து வென்ற லபான் ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு விட்டுமாண்ணா? கரெக்ட். இதுக்கு அர்த்தம் தெரியற வரைக்கும் நீ ஊரு புல்லாடி. சரி. இவ வேற உள்ள போயிருக்கிறான். எங்க அப்பவும் ஒரு சேரன் பாண்டிய போர் தொடுத்தாலும் தொடுப்பான். நான் போய் பாக்குறேன். நானும் வரேண்ணா. உங்க வீட்டுக்கு நைட்டு நான் வரட்டுமா? சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, என்னம்மா விஷயம்? டேய் அது நீ வா கண்ணு. என்ன விஷயம்? இப்போ இருக்கிற மந்திரி சபையில மறுசுழற்சி முறைப்படி உங்க டிபார்ட்மெண்ட்டை மாத்தி உங்களுக்கு நெசவுத்துறை கொடுக்க போறதா சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்தை நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். என்னங்கண்ணா அது நம்மள கேட்காம? நைனா பதிவு போயிச்சா? இனி நீ நூல் கண்டு தான் சுத்தணும். அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு. வா வா நம்ம கட்சியில சேர்ந்துக்கு வா. அச்சி தூக்கு